நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு அசையக்கூடிய ஒரு பொருள். அந்த நிமிடம் முள் சுற்றிகிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? அதை செயலுக்கு வைப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய நேர விரயத்தையும் பண விரயத்தையும் அங்கே தடை செய்வதுன்னு சொல்லலாம். உடஞ்சி போச்சு ஒரு பொருள், அதை நான் வீட்டில் ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். அது வாஸ்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது. இந்த கிழிஞ்சு போன துணி ஒரு ஓரமாக என்னோட புடவை கிழிஞ்சிருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் சரி பண்ணிடுறேன், எதாட்டி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருப்பேன். அந்த துணியில் தோஷம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக தோஷம் இருக்கு. உடையப்பட்ட பொருட்களோ, சிதலடைந்த பொருட்களோ, சிதைக்கப்பட்ட பொருட்களோ எதுவுமே நம்ம வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது. இந்த பக்கம் ஒரு செருப்பு, அந்த பக்கம் ஒரு செருப்பு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அங்கே இருக்காது. அதாவது ஒரு விளக்கு ப்ளஸ் அதுக்கு துணை விளக்கு, ஒரு விளக்கு மாத்திரம் எப்போதுமே ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது ஐடியா. இப்போ வீட்டில் சில பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது. வீட்டில் இப்போ சில பொருட்கள் வைக்கிறதுனால சில கேடுகள் வந்துடும். இதே மாதிரி வீட்டில் நிச்சயமாக இருக்க வேண்டிய பொருட்கள்னு சிலது இருக்குது அப்படின்னலாம் அந்த ஜோதிட ரீதியாக நிறைய சொல்லப்பட்டு கேள்விப்படுறோம். அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கலாம், எதெல்லாம் வைக்கக்கூடாது? கண்டிப்பாக இந்த கேள்வி எல்லா நண்பர்களுக்கும் இன்று தேவையான அளவு. ஏன்னா இந்த வாஸ்து பிரச்சனை வர்றதே இந்த ஒரு நிகழ்வால் தான். எந்த பொருட்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு கிளாக் இருந்ததுன்னா அந்த கிளாக் ஓடாமல் இருக்கும். அதுக்கு செல் அப்புறமாட்டி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக அதை ஓடாமல் வச்சுருப்பாங்க, எல்லாம் ஒரு மாதம் வரைக்கும் ஓடாமல் வச்சுருப்பாங்க. கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு அசையக்கூடிய ஒரு பொருள். அந்த நிமிடம் முள் சுற்றிகிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? அதை செயலுக்கு வைப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய நேர விரயத்தையும் பண விரயத்தையும் அங்கே தடை செய்வதுன்னு சொல்லலாம். இது செவுத்தில் மாட்டி வச்சா மட்டும்தானா, இல்லை பீரோக்குள்ளே வச்சு? நம்ம ரெஸ்ட் வாட்ச்சு கூட அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். என் வீட்டில் ஒரு வாட்ச் ஓடலைன்னா அதை சரி பண்ணி தான் வைக்கணும். நான் அப்படியே எடுத்து அப்புறமாட்டி பார்த்துக்கலான்னு சொன்னேன்னா எனக்கு வருமான தடையும், வருமானம் எனக்கு அங்கே பிளாக் ஆகுதுன்னு சொல்லலாம். அது அசையக்கூடிய பொருள். கடிகாரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வாஸ்து பிரச்சனைக்கு தீர்வுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதோட மூமெண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சில வால் கிளாக்கில் கீழே அப்படி மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீடு வால் கிளாக் வச்சுருக்கிறவங்க பாருங்கள், எப்போதுமே ஏதாட்டி செஞ்சுட்டே இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க. சில வால் கிளாக் வச்சுட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி தன்மை இருக்காது. ஓடக்கூடிய பொருட்களை செயலுக்க செய்வது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறு தடை அப்படிங்கிறதே சொல்லலாம். அப்போ உடைந்து போன கடிகாரங்கள், ஓடாத கடிகாரங்கள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஒன்று அதை சரி பண்ணுங்கள், இல்லைன்னா தூக்கி தூர போட்டுருங்க. ரெண்டில் ஏதாட்டி ஒன்று கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லலாம். சிதலமடைந்த பொருட்கள், உடஞ்சி போச்சு ஒரு பொருள், அதை நான் வீட்டில் ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். அது வாஸ்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது. அதனால் உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்படுமானா கண்டிப்பாக தடை ஏற்படும். அந்த பொருட்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. எங்கள் பாட்டியோட ஃபோட்டோ, அதை நான் என்னால் மறக்க முடியல, சைடில் மாத்திரம் கொஞ்சம் அந்த சிதல் அடைஞ்சு அதோட பொருட்கள் போயிடுச்சு, பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன். அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கக்கூடாது. உடைந்த கண்ணாடி வச்சுக்கக்கூடாது. எங்கேயாட்டி ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறோம், நாளடைவில் அது மறந்துடுவோம். அதை எடுத்து நமக்கு அகற்றணும். முதல்ல ஒரு கண்ணாடி பொருள் உடஞ்சதுனாலே வீட்டுக்கு ஆகாதும்பாங்க. அதை பின்னையும் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமான ஒரு தோஷத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை நம்ம வீட்டிலேருந்து முதல்ல ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் அந்த பழைய பேப்பர்ஸ் இருக்கும், அதில் கரையான் இருக்கும். சில பேப்பர்ஸ்லாம் கலர் மாறி ஒரு மாதிரி ஆஷ் கலர் கூட சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி கலர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடாது. அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த கிழிஞ்சு போன துணி, ஒரு ஓரமாக என்னோடய புடவை கிழிஞ்சிருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் சரி பண்ணிடுறேன், எதாட்டி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருப்பேன். அந்த துணியில் தோஷம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக தோஷம் இருக்குது. அதையும் அந்த வீட்டிலேருந்து எடுத்து மாற்றி வைக்கணும். இல்லைனா இல்லாதவர்களுக்கு அதை தைத்து அடுத்தவங்க கையில் கொடுக்கலாம். அதே மாதிரி உடுத்தாத துணிமணிகள் எப்போதுமே பொதுவுடைமூர்த்தி சார் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை போடலை அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொருள் உபயோகத்தில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். உபயோகத்தில் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியது, வீட்டில் ஆகாத பொருளாகத்தான் இருக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா கேலண்டர் இருக்கும், வீடு சுற்றி கேலண்டர் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த ரூமில் ஒன்று, அந்த ரூமில் ஒரு ஜனவரி மாதத்தில் கொண்டு அழகாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் நெக்ஸ்ட் இயர் வந்துடும். அது வரைக்கும் அந்த கேலண்டரை அவங்க மாற்ற மாட்டாங்க. சில டெய்லி ஷீட் இருக்கும், டெய்லி ஷீட் கிழிக்கிறதே ஒரு பரிகாரம்னு சொல்லுவோம். முடிஞ்சால் நீங்கள் இந்த மிதுன லக்னக்காரங்க வீட்டில் பாருங்க, அக்ஷய லக்னமாகட்டும், மிதுன ராசியில் பிறந்தவங்க, அக்ஷய ராசி ஒருத்தங்களுக்கு குரு தசை, ராகு தசை, செவ்வாய் தசை, இந்த 2 வருஷம் போகக்கூடிய 4 வருஷம் போகக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா கேலண்டர் கிழிக்கவே மாட்டாங்க.
அப்படியே இருக்கும். எதாட்டி ஒரு புது கேலண்டர் எங்கேயாட்டி வாங்கி அப்புறமாட்டி எடுத்துக்கலான்னு வச்சுருப்பாங்க. 1 வருடம் கழித்து அது வெளியில் போடக்கூடிய தன்மை இருக்கும். மிதுன லக்னம் யாருக்கு அக்ஷய லக்னமாக இருக்குதோ முதல்ல அவங்கள்ட்ட சொல்கிறது, என்னங்க ஒரு கேலண்டர் கிழிக்காமல் வச்சுருக்கீங்களே, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க, இல்லை வேறு யாருக்காட்டி கொடுத்துருங்க அப்படிம்போம். ஏன்னா வெளியில் போடுங்க நம்ம சொல்ல முடியாது. ஆமாம் மேடம் ஒன்று வச்சுன்னு இருக்கோம் அப்படிம்பாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பொருட்கள். இதெல்லாம் அப்படி இருந்தது மீறி வச்சிருக்கோம், இல்ல மறந்துட்டோம், இல்ல தெரியாம நாங்க வச்சிருக்கோம் போது என்ன மாதிரியான பாதிப்புகள் இது ஏற்படுத்துது? முதல்ல சொன்னதுதான் பொருளாதார தடை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது அங்கே கொண்டு வரும். ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஒரு பாதிப்பு, ஒரு பின்னப்பட்ட பொருட்கள்னு சொல்லுவோம். பின்னப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பின்னப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது யூஸ் பண்ண சில வண்டிகளெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, முன்னாடி பெரியவங்க சொல்லுவாங்க, அது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதை எடுக்க வேண்டாம், அதை கொடுத்துடலாம், புது வண்டி வாங்கலான்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அதுலேயும் அவங்க சொன்னது அப்படிங்கிறது ஒரு வாஸ்து தான். அங்கே பின்னப்பட்டிருக்கு, அங்கே உடைக்கப்பட்டிருக்கு, அங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. சேர்த்து வைத்த பொருட்கள் கூட அது ஒரு தோஷத்தை ஏற்படுத்துமான தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கும், அப்படியே நடுவில் போயிருக்கும், அதை சேர்த்து வச்சு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுடைய பிம்பம் வந்து 2ஆக இருக்கும். இங்கே உடலும் இங்கே வந்து பாதி இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் இங்கே சொல்கிறது இங்கே கேட்காது, என் கால் கேட்காது, என் மனம் வந்து செயல்படும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும்? இது உதாரணமாக சொல்லப்பட்டது. உடையப்பட்ட பொருட்களோ, சிதலடைந்த பொருட்களோ, சிதைக்கப்பட்ட பொருட்களோ எதுவுமே நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அதனால் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக நிறைய மாற்றம் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். வர வேண்டிய பணமோ சில இடங்களில் இந்த மாதிரி இருக்கிறதுனால குலதெய்வ அருள் கூட கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். மகாலட்சுமி எங்கே இருப்பாங்கன்னா ரொம்ப சுத்தமான இடத்துல, கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வீடு நிறைத்து சனி பகவானோட ஆதிக்கத்தை நான் கொண்டு வந்து எனக்கு போய்ட்றேன். சனி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், அழுக்கும் குப்பையும் கூலமாகன்னு சொல்லுவோம். அந்த இடம் அப்படி இருந்ததுன்னா என்ன சனி ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கே அப்படிம்போம். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதே தெரியும் நமக்கு. அதோட ஸ்மெல்லானாலும் சரி, ஒரு இதானாலும் சரி நமக்கு காமிச்சு கொடுக்கும். அதே மாதிரி வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்கணும். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஜன்னல் உடஞ்சிருக்கும், அதை மாற்ற மாட்டாங்க. சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, முதல்ல அதை மாற்றுங்கப்பா அப்படிம்போம். அப்புறம் நீங்கள் மகாலட்சுமியை வரவழிங்கன்னு. மகாலட்சுமி எங்கே வருவாங்க, சுத்தமான இடத்துல வருவாங்க. எனக்கு கால் வைக்கவே இடமில்லை, நிறைய இங்கே குப்பையும் கூலமாக இருக்கேன், நான் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வருவேன், வரமாட்டேன், நான் அப்படியே வந்த வழியாக போயிடுவேன். எந்த வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம், குபேரனோட வாசம் அந்த வீட்டுக்கு வேணும், மகாலட்சுமியோட ஐஸ்வர்யம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டை சுத்தமாக கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி செருப்பு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு செருப்பு, அந்த பக்கம் ஒரு செருப்பு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அங்கே இருக்காது. அதேமாதிரி தேவையில்லாத செருப்புகள், ஒரு ஆளுக்கு ஒரு செருப்பு, ரைட்டுங்களா? 1ஓ 2ஓ 3ஓ கூட இருக்கலாம். 10 செருப்பு வாங்கி அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுவும் அங்கேன்னு இருக்கும். செருப்பை சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த பூட்டு சாவி இருக்குது பார்த்தீங்களா, பூட்டு ஒரு இடத்துல, சாவி ஒரு இடத்துல வைப்பாங்க. இது வந்து கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பூட்டு சாவியை சேர்த்து வை, பூட்டு சாவியை சேர்த்து தொங்க விடு அப்படிம்பாங்க. எல்லாமே முன்னோர்களுக்கு தெரியும், நம்ம தான் அதை எதுவுமே கடைபிடிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து புதிய ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னோட வருமானத்திற்காக ஓடக்கூடிய ஒரு காலம். அதனால் அந்த நேரம் இல்லாமையினால இது செய்கிறோம். சில வீடுகளில் போனோன்னா சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்தோன்னா அதோட மூடியை தேடுவாங்க. நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். ஒரு டிஃபன் பாக்ஸ்னால் டிஃபன் பாக்ஸ் இருக்குது, மூடியை காணும், மூடி இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே குறிகாட்டும். இவங்க 2 பேருக்கும் ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை, இல்லைன்னா இவங்க குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும். முன்னோர்கள் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து மூடி அடைச்சி மேலே எடுத்து வைன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தான் உண்மை. அன்றைக்கி அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு பிரிவும், 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்களும் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்திருப்பாங்க. இன்றைக்கி 5 பேர் ஒரு வீட்டில், 3 பேர் ஒரு வீட்டில் இருந்தாங்களும் 3 பேர் வேறு ஒரு ரூமு, ஒரு சேர்ந்து சாப்பிட்றது கிடையாது, ஒரு சேர்ந்து இருக்கிறது கிடையாது. இது எல்லாமே நமக்கு அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அருளும் வாஸ்து தோஷத்தையும் நம்மளை நாமே அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது பூஜை அறைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமாக நம்ம வந்து பூஜை அறைக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கலாம், எதெல்லாம் இருக்கக்கூடாது? பூஜை அறையில் வந்து உடைந்த பொருட்கள், இப்போ ஒரு மணி வச்சுருக்காங்கன்னா அந்த மணி வந்து விட்டு போயிருக்கும், சின்ன ஒரு கீறல் அப்படிங்கிறது இருக்கும், அந்த பொருட்களை வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி விளக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா விளக்கு எப்போதுமே அங்கே சுத்தமாக இருக்கணும். சில வீடுகளில் சுத்தமாக இருக்க முடியாத ஒரு தன்மை, கருப்பு அடைஞ்சிருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. பூஜை அறையில் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது இருக்கணும். நிறைய வீடுகளில் அது இருக்கிறது கூடாது, இருக்கவே செய்யாது. ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணுற வீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்கள் வீட்டில்
ஸ்ரீசக்கர வாகினின்னு சொல்லக்கூடிய சிம்ம வாகினின்னு சொல்லக்கூடிய அங்கே வந்து மகாலட்சுமியோட அருள் எப்போதுமே இருக்கும். உங்களோட பலமும் பலவீனமும் உங்கள் பூஜை அறையை பார்த்தா தெரியும். எந்த வீட்டில் பூஜை அறை ரொம்ப சுத்தமாக இருக்குது, விளக்கேற்றி காலம்பரையும் மாலையும் காலம்பரை அந்த 4 மணிக்கு 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6லேருந்து 7 மணியாட்டி தினமும் விளக்கேற்றணும். அப்படி ஏற்ற மாட்டாங்க. அதிகமான கண்ணாடி பொருட்கள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர்க்கலாம். நீங்கள் மரப்பொருட்கள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சுவாமி வைக்கிற டேபிள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். அதை நீங்கள் மாற்றணும். ஃபஸ்ட்டு அது வந்து ராகுவோட காரகம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதை எடுத்து மாற்றணும். செயற்கையானது அப்படிங்கிறது அது நமக்கு ஓகேங்களா. இயற்கையானது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா மரம். இப்போ நீங்கள் முக்கியமான வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபரில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு சுவாமி வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இருக்கும். அதே ஒரு சின்ன ஒரு மர ஸ்டூல் வச்சு அதில் சுவாமி விளக்கோ இல்லைன்னா தரையில் வச்சு கூட ஏற்றுங்க, ஒரு பலகா வச்சு கூட ஏற்றுங்க, தாராளமாக வைக்கலாம். அந்த பலகா வந்து கோலம் போட்டு அழகாக இருக்கும். அதை தொடச்சி கோலம் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதெல்லாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். கண்ணாடியில் பொருள் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது. நம்ம நேவேத்தியம் பண்ணுற பொருட்கள் அப்படிங்கிறது தாமிரத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், பித்தளையில் இருந்தால் நல்லாயிருக்கும். கிளாஸில் அப்படிங்கிறத விட நமக்கு வெள்ளியில் சில வீடுகளில் வைப்பாங்க. அதே மாதிரி வெள்ளி விளக்கு அப்படிங்கிறது ஏற்றலாம். சிலர் வந்து இந்த நம்ம கிளாஸ் குடிக்கிறதுல மெட்டலில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க. அது வந்து கூடாது. விளக்கு வந்து பின்னப்பட்டிருக்கக்கூடாது. சில விளக்கை ஏற்றிட்டு கீழே படும்போது அது உடஞ்சிருக்கும். அந்த பின்னம், அந்த கீறலோ அந்த ஒரு எட்ஜு வந்து உடஞ்சிருக்கிறது, மேலே இருக்கிற ஒரு கிரீடமோ ஒரு மணியோ அது ஏதாட்டி உடஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வந்து ஆகாது அப்படிங்கிறது சொல்லுவோம். இதை எல்லாமே மாற்றணும். இப்போ ஒரு வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறது அப்படிங்கும்போது இப்போ கார்த்திகை விளக்கில் ஏற்றலாம் இல்லையா, தீபம் விளக்கில். அப்படி அந்த ஏற்றும் போது வந்து இப்போ 2 விளக்கு வச்சுட்டோ பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு காமாட்சி விளக்கு வச்சுருப்பாங்க. அப்படி 3ஐயும் ஒன்றா ஏற்றலாமா, இல்லை எத்தனை விளக்கு ஏற்றுறது நல்லது? விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். என்னன்னு சொன்ன பார்த்தீங்களா, நிறைய நண்பர்கள் இது ஒரு கேள்வியாக இருந்தது. ஒரு முகம் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது சிறப்பு. ஒரு விளக்கில் 2 முகம் அப்படிங்கிறது போடுவாங்க. ஒன்று கிழக்கு திசையோ மேற்கு திசையோ பார்த்து போடுவாங்க. இன்னொன்று போடுறது அவங்களோட குலதெய்வத்துக்காக போடுற ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ குலதெய்வத்துக்காக ஒரே விளக்கில் இன்னொரு முகம் அப்படிங்கிறது போடுவாங்க. இந்த 4 தீபம் ஏற்றுவாங்க சிலர். அவங்களுக்கு வந்து இந்த வீடு வாசலோட சுபிக்ஷம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். எனக்கு வீடு வாங்கணும்னு எண்ணக்கூடிய நண்பர்கள் 4 தீபம் அப்படிங்கிறது போடுவாங்க. அதாவது ஒரு விளக்கு ப்ளஸ் அதுக்கு துணை விளக்கு. ஒரு விளக்கு மாத்திரம் எப்போதுமே ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம கல்யாண வீட்டிலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மாலை போட்டாங்கன்னா தொண மாலைன்னு ஒன்று போடுவாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு விளக்கு ஏற்றும் போது அதுக்கு துணை விளக்கு அப்படிங்கிறது அங்கே ஏற்றணும். ஒன்று பகவானாகவும் ஒன்று அம்மனாகவும் சங்கல்பிச்சு. ஏன்னா 2 பேரும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இது ஒரு பெரிய விளக்காக இருந்தாலும் சரி, இன்னொன்று சின்ன விளக்காக இருந்தாலும் சரி. நீங்கள் சொல்கிற மாதிரி மண் விளக்கு கூட ஏற்றலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மண் விளக்கு ஏற்றினாலுமே அது ரொம்ப பெருசு. நிறைய வீடுகளில் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது ஏற்றுறதே கிடையாது. சில்வர் ஏற்றினாலுமே அந்த மண் விளக்கு ஏற்றுற ஒரு தன்மை மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டால் அது கிடைக்காது. இன்றளவிலும் மண் விளக்கில் தான் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதோட மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதில் பஞ்சபூதங்களையும் அடக்கியாக்கும் அந்த மண் விளக்கு அப்படிங்கிறது கொண்டு வாங்க. நெருப்பு, நீர், வாயு, அக்னி தத்துவம் சேர்ந்தது தான் அந்த அகல் விளக்கு. அந்த மண்ணில் செய்யக்கூடிய ஆச்சட்டி விளக்குன்னு சொல்லுவோம். அதை ஏற்றுறது நிறைய பேர் கிடையாது. ஓகேங்களா? அதை ஏற்றுறதுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. 5 விளக்கு ஏற்றுனா எப்போதுமே சுபிக்ஷம் அப்படிங்கிறது அவங்க வீட்டிலேருந்தே இருக்கும். 5 முகமோ இல்லைன்னா 5 திரி போட்டு விளக்கு ஏற்றுறது, 5 விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது இருப்பாங்க. அவங்க வீட்டில் பாருங்கள், பணம் வரவும் அந்த வீட்டில் எந்த பொருளும் இல்லை அப்படிங்கிற பழக்கமே இருக்காது, நிறைஞ்சிருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஒரு நண்பருக்கு, முடிஞ்சால் நீங்கள் 5 தீபம் அப்படிங்கிறது போடுங்க அப்படின்னு. மேடம் ஒரே விளக்கில் போட முடியாது, தனித்தனியாக போடலாமா? குட்டி குட்டியாக கூட 4 விளக்கு கூட ஏற்றி வச்சுங்க. பெரிய ஒரு விளக்கு, பாக்கி உள்ளதை குட்டி குட்டியாக கூட ஏற்றுங்க அப்படின்னாங்க. 5 விளக்கு அவங்க போட்டுருக்குறாங்க. அவங்க வீட்டில் இன்றளவிலும் ஒரு ஜீனி ஆனாலும் சரி, ஒரு கடுகு ஆனாலும் சரி நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். மஞ்சப்பொடியும் உப்பும் அவங்க வீட்டில் இல்லாத எண்ணமே கிடையாது. அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு. யாருக்கெல்லாம் எனக்கு வந்து இந்த பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு 5 முகத்தில் ஒரு விளக்கு போடுங்க, இல்லைன்னா 5 விளக்கு அப்படிங்கிறது போடுங்க. உங்கள் வீட்டோட மகாலட்சுமி உங்கள் அடுக்கலையிலேயே வந்து உட்காருவான்னு சொல்லலாம். நீங்கள் 10 பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். நான் அதை பார்த்துருக்கேன், உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது சொல்லுவேன் நான். இந்த விளக்கேற்றுறதுல வேறு என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது? காலம்பரை நேரம் விளக்கேற்றணும். சந்தியா நேரம் ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே விளக்கேற்றுறது அப்படிங்கிறது சிறப்பு. நம்ம இந்த வீட்டில் விளக்கேற்றுறது கண்டிப்பாக ஏற்றணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க.
வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கோவிலில் தீபம் நம்ம போய் போடணும். நம்ம டெய்லி ஒரு தீபம் அப்படிங்கிறது கோவிலில் போடணும். ஓகேங்களா? நம்ம யாருமே போடுறதே கிடையாது. அப்போது இந்த பரணி தீபத்தன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது, எல்லாருமே பண்ணக்கூடியது, ஸ்பெஷலாக நான் சொல்லலை. 305 திரி, 365 திரியை போட்டு பெரிய இதில் பரணி தீபம் அப்படிங்கிறது கோவிலில் போய் போடுவாங்க. இந்த டெய்லி போடக்கூடிய விளக்கத்தான் அவங்க பரணி தீபமாக ஒரே நாளில் போடுறது. அது ரொம்ப சிறப்பு. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்